The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மைச் செய்தி. சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் 3வது மொழியாக ஹிந்தியும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இருந்து வந்த அறிக்கைகள் அதனோடு தற்போது ஹிந்தி மொழியிலும் இனிமேல் சேர்த்து கொடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் ஆங்கிலத்தில் வெளியாகி வந்த சென்னை வானிலை ஆய்வு மைய அறிக்கைகள் தற்போது ஹிந்தியிலும் வெளியாகும். ஹிந்தி என்ற ஓர் மொழியும் அதில் சேர்க்கப்பட்டிருப்பதாக நாம் அறிகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, தொடர்ந்து இப்போ இவ்வளவு நாட்களாக தமிழ் ஆங்கில மொழிகள்ல மட்டும்தான் அறிக்கைகள் வந்து கொண்டிருந்தது. இப்போ ஹிந்தி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கு. இனிமேல் ஹிந்திலையும் வெளிவருமா வானிலை அறிக்கைகள்? திலகவதி, இந்த ஹிந்தி அப்படின்ற ஆப்ஷன்ல ஏற்கனவே ஒரு சில விடயங்கள் மட்டும் ஹிந்தில வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது தினசரி அறிக்கைகள், பொதுவாக வானிலை ஆய்வு மையம் நாள்தோறும் தினசரி அறிக்கைகளை வெளியிடுவாங்க. அதுல என்னென்ன தகவல்கள் இருக்கும் அப்படின்னா, கடந்த 24 மணி நேரத்துல மழை பொழிவு எவ்வாறாக பதிவாகி இருக்கிறது, வரக்கூடிய 24 மணி நேரத்துல மழை பொழிவு எப்படி இருக்க போகிறது, வெயில் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்த மண்டலங்கள் வாரியான தகவல்களையும் அதில் வெளியிடுவார்கள். இதற்கு முன்பு ஆங்கிலம் மற்றும் தமிழ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ல 2 அறிக்கைகள் நம்ம பார்க்கலாம். ஒரே தகவல் தான், ஆனா 2 மொழிகள்ல இடம்பெற்றிருந்தது. தற்போது ஹிந்தி மொழியும் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த வானிலை ஆய்வு மையத்தோட இது மெயின் வானிலை ஆய்வு மையம், அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட சென்னை வானிலை ஆய்வு மையமும் இணைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு வேற வெப்சைட்ல நம்ம போய் பார்க்கணும். தினசரி வானிலை அறிக்கைகள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு வந்த நிலையில தற்போது 3வது மொழியாக ஹிந்தியிலும் வழங்க தொடங்கி இருக்காங்க. இப்போ மற்ற மாநிலங்கள், தென் மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கேரளாவில் ஆங்கிலத்திலையும் வழங்கப்படுகிறது. ஆந்திராவில் ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய 2 மொழிகள்ல வழங்கப்படுது. தென்னிந்திய மாநிலங்கள்ல முதன்முறையா தமிழகத்துல தற்போது 3வது மொழியாக ஹிந்தியிலும் அறிக்கை வழங்க தொடங்கி இருக்கிறது சென்னை வானிலை ஆய்வு மையம் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள், ஹிந்தி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் ஒரு விவாத பொருளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூழல்ல, குறிப்பாக தென் மாநிலங்களிலேயே இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையத்துல ஹிந்தி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணப்பட்டிருப்பது, சேர்க்கப்பட்டிருப்பது ஒரு விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. இது தொடர்பாகவும் நம்ம வானிலை ஆய்வு மையத்தை தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்பதும் அவசியமாகிறது. தற்போது நம்ம அழைத்தும் அவர்கள் எடுக்கல. மறுபடியும் நம்ம அழைத்து இதற்கான விளக்கம் என்ன அப்படின்றதையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள்ல கேட்டு பெறுவோம். திலகவதி, இதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா இவ்வளவு நாட்களாக 2 மொழியில் வெளிவந்து கொண்டிருந்த வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கைகள் 3வது மொழியாக ஹிந்தி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நிலவு வரும் மொழி சார்ந்த பிரச்சனைகள், பேசுபொருள்கள், அதற்கு மத்தியில வானிலை ஆய்வு மையத்துல திடீர்னு ஒரு ஆப்ஷன் ஹிந்தி ஒரு ஆப்ஷனாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. வேறு யாரேனும் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு நிச்சயமாக நாம் கேட்டு விளக்கத்தை பெறலாம். ஆனா இதனுடைய முக்கியத்துவம் இல்ல, இதுல இருந்து என்ன உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ள முடியும்? அதுதான், ஏற்கனவே ஒரு சில விடயங்கள் மட்டும் நமக்கு ஹிந்தில ஏற்கனவே இருந்தது. அதாவது அந்த வெப்சைட் ஓபன் பண்ணோடனே மேல இந்திய வானிலை ஆய்வு மையம் கீழே நமக்கு ஹிந்தில தெரியறதாகட்டும், கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸ் நமக்கு ஹிந்தில தெரியறதாகட்டும், இதெல்லாம் ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம் தான். ஆனா அறிக்கை சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த அறிக்கையை டவுன்லோட் பண்ணி அதுல பார்த்தோம்னா கடந்த 24 மணி நேரம், அடுத்த 24 மணி நேரம் என்று முழுவதுமாக தமிழகத்துடைய வானிலை நிலவரம் அதில் இடம்பெற்றிருக்கும். நம்மளுடைய தொலைக்காட்சியிலேயே ஒரு பிரசன்டேஷன் பண்றோம் அப்படின்னா அதுல தமிழ்ல நம்ம திறந்து வச்சு அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ அதை ஹிந்தி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க. இதற்கான முக்கியத்துவம் எங்கிருந்து வந்தது, என்ன முக்கியத்துவம் அப்படின்றதெல்லாம் நம்ம அதிகாரிகள் கிட்ட கேட்டுதான் விளக்கம் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஆனா தென்னிந்திய மாநிலங்கள்ல, குறிப்பாக தமிழகத்துல மும்மொழி கொள்கை சார்ந்தும் ஹிந்தி சார்ந்தும் பல்வேறு விஷயங்கள் இங்கே நகர்த்தப்பட்டு வரும் நிலையில வானிலை ஆய்வு மையத்துடைய ஒரு அதிகாரப்பூர்வ பக்கத்துல இது இருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் மாறி இருக்கிறது. அது தொடர்பாக விளக்கத்தை கேட்டு பெற அவசியமாகிறது. இது தவிர முன்னதாக எப்படி இருந்தது அப்படின்னா, RNC சென்னை, அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் அப்படின்றது தனித்த ஒரு வெப்சைட்டாக இருந்தது. அதற்கு பிறகு இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட சென்னை வானிலை ஆய்வு மையத்தோட அந்த வெப்சைட்டையும் லிங்க் பண்ணிட்டாங்க. அப்போ இது இங்கே மாற்றப்பட்டதா அல்லது அங்கே மாற்றப்பட்டதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் ஹிந்தி பற்றிய பல்வேறு விவாதங்கள் இங்கு நிலவி வரக்கூடிய நிலையில வானிலை ஆய்வு மையத்துல இது மாதிரியான ஒரு மாற்றம், அந்த ஆப்ஷன் ஆட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது ஒரு பேசு பொருளாகத்தான் மாறி இருக்கிறது. அடுத்தடுத்து வரும் நேரங்களில் நம்ம விளக்கத்தை கேட்டு அதையும் ஒளிபரப்புவோம். திலகவதி, வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் இருக்கிறார், முக்கியமான அதிகாரிகள் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டு விளக்கத்தை பெற முயற்சிங்கள். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும்
நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.